ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குரு ப்ரோ கேமிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அதே மினிமிலிட்டியாக தான். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வீடியோ வரன்ட்டு. ஆனால் ஸ்டடீஸை கொஞ்சம் வேகமாக முடிச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி வீடியோவை போட்டுருவோம். ஸோ இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்கார், கவின் ப்ரோ கேமிங்ட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோவை மட்டும் பார்த்துட்டு போயிடும். இப்போ வந்து நம்ம கூட கவின் ப்ரோ கேமிங் இருக்காரு. அவர் கூட தான் ஒன்லி போட போகிறோம். வாங்க போடுவோம். கவின் ப்ரோ கேமிங் வந்து அவரும் இப்போ தான் என்ன மாதிரி யூடியூப் ஆரம்பிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவர் என் தம்பி தான். அதனால் கொஞ்சம் நான் ஈஸியாக விளாடுவேன்னு நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஃப்ளேம் கன் மாதிரி ஒன்று இருக்குது. நம்மளுக்கு லாக்கில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க கீழே கன்று எதுனா இருக்காங்க. நம்மள்கிட்ட நல்ல கண்ணே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம தம்பிகிட்ட கூட வெக்காமல் இருக்கு எனக்கு. சரி, இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அசால்ட்டாக ஜெயிக்கணும். ஃப்ளேம் கன் எடுத்து என்ன பண்ணுறது தெரியல. அசால்ட்டாக இருக்குது அடிக்கிறாரு நம்மளுக்கு. ஆனால் அது ஓப்பன் ஆகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சே, என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், லைக் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறேன்னே தெரில. வந்தோடனே கிடச்சிருமானா நான் க்ரியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளோ நாளாக ஒரு சப்போர்ட் கூட எனக்கு கிடைக்கல. அதனால் ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கும், அதுவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் கையில் ஃப்ளேம் கண்ணை வச்சுட்டே சுற்றுறேன். இந்த கண்ணாச்சும் ஓப்பன் ஆகுது. இந்த கண் ஓப்பன் ஆகுது கைஸ். இந்த இடம் ரொம்ப இதாக இருக்குது கைஸ், உள்ளேயே போக முடியல. ஆனாலும் கவின் ப்ரோ கேமிங் வந்து கொஞ்சம் நல்ல பிளேயர் தான். அதனால் நம்மளுக்கு இந்த மினிமிலிட்டியெல்லாம் விளாண்டு பழக்கம் இல்லை. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு என்னோடய இன்ட்ரோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா இது பண்ணுங்கள். ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு இப்போதைக்கு இருக்கிறது வெறும் 5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். தம்பிகிட்டே நான் தோக்க போகிறேன், உங்களுக்காண்டி ஜெயிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கவின் ப்ரோ கேமிங் நம்ம கூட தான் இருக்கார், இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வேறு இடத்துல எஸ் ஃபைனலி ஃபஸ்ட்டு டைம். கைஸ், அவனை இந்த கண்ணு பக்கத்தில் நெருங்க விடக்கூடாது கைஸ். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் எனக்கு. எஸ் கைஸ், சூப்பர் கைஸ், சிக்கமாக இருக்கு. இன்னைக்கு கவினை அடித்து ஒன்று இருக்கிறோம் கைஸ். மினிமிலிட்டியான நம்ம தான் கிங்கு, நீலாம் வெட்டு அப்படிங்கிற மாதிரி அடிச்சுன்னு இருக்கிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு கிரெனேட் எடுத்துக்கலாம் கைஸ். அவனை தூக்கி எறிவோம். ஃப்ளேம் கன் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் கைஸ். பறக்கிற சவுண்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஃப்ளேம் கன் எங்கே இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ சைலண்ட்டாக போய் அங்கே நின்று போய் இன்னும் ஃப்ளேம் கன் எடுத்துட்டாங்க.
பாருங்க எவ்வளோ செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு ரீஸ் பண்ணாங்க. பக்கத்தில் ஒரு நல்ல கன் இருக்குது, அந்த கன் எடுத்துகிட்டு போய் நீ சம்பவம் பண்ணுறோம். நாங்கள் வேகமாக போவோம் கைஸ். இந்த கன் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லா கன்லேயும் ஃப்ளேம் கன் தவிர லாங் ரேஞ்சில் ஈஸியாக. அந்த ஃப்ளேம் கன் நம்மளுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை கைஸ். நம்ம வந்து 2 மேட்ச் போடுவோம் கைஸ். 2 மேட்சும் கவின் ப்ரோ கூட தான். கவின் ப்ரோவே அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா அவர் என் தம்பி தான். ஏதோ எல்லோ கலர்ல பம்ப் அடிச்சிருக்கு. பேசி முடிக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பேசுறேன். என்னோட நான் பேசுறதுல எதுதான் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? நாங்கள் இன்னொரு மேட்ச் போடுவோம். அதுக்கு முன்னாடி இது மட்டும் மேப் மட்டும் மாற்றிப்போம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11 செகண்ட்ஸ் ஆகும். பொறுமையாக இன்னைக்கு என்னால் ஒரு வீடியோ தான் போட முடியும், ஏன்னா உங்களுக்கு ஆடியோ என்ன ஆடியோ வேணுமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆடியோலாம் உங்களுக்கு போடுறேன். இந்த கேம் ஆச்சு நம்ம ஜெயிக்க டைப் பண்ணுறோம். முடிக்கிறோம். என்ன கைஸ் எஸ் வந்தோடனே ஃப்ளேம் கன் எடுத்துருவாங்க கைஸ். 4x வச்சுருக்கோம். உள்ள இருக்கும் சேஃப்டியா சூப்பராக இங்கே இருக்கு கைஸ். எடுக்க முடியும். இப்போதான் நினச்சாங்க எடுக்க சர்ப்ரைஸ். கீழே போய் குட்டிக்காரன் அடிச்சுட்டு இருக்கான் கைஸ். பல்ட்டி அடிக்கிறான் கைஸ். எஸ் என்ன அடிச்சாச்சு கைஸ். நம்மளும் சலைச்சவல்ல கைஸ். முடிக்கிறோம் கவின் ப்ரோ கேமிங் இன்னைக்கு. கைஸ் இங்கே ஒரு கன் இருக்கு கைஸ். புது கன்னாக வைக்கிறாங்க கைஸ். ஆனால் நம்மளால தான் எதுவுமே எடுக்க முடியுது கைஸ். சூப்பர். நல்ல ஸ்னைப்பர் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே அடியில் அடிச்சு ஒரு சம்பவம் பண்ணுறோம் கைஸ். கவின் ப்ரோ கேமிங் காணும் கைஸ். அந்த பாட்டு பாயிண்ட் தான் கைஸ். வந்துச்சு கைஸ். சூப்பரான கன் யூஸ் பண்ணிக்கலாம். போன வாட்டி அவன் பண்ண மாதிரி நம்ம ஒன்றும் அவனுக்கு சளைச்சா ப்ரூவ் பண்ணுறான். கைஸ் சூப்பரான கன் இருக்கு கைஸ். இப்போன்னு பார்த்து ஜெட் பேக் இல்லை கைஸ். ஜெட் பேக் இருக்கு கைஸ். பொறுமையாக மேலே போய் என்ன இருக்கும் நம்மளால எடுக்க முடிஞ்சுன்னா நல்லா இருக்கும். நல்ல கண்ணா இருக்கு. எடுக்க முடிஞ்சு நினைச்ச மாதிரியே எடுக்க முடியாது. நம்ம இந்த கேமுக்கு நியூனால இதெல்லாம் ரோல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறோம் கைஸ். கவின் ப்ரோ கேமிங் இதை எடுத்துடக்கூடாது. இன்னொரு மேட்ச் நான் போடலான்னு இருக்கேன். கவின் ப்ரோ கேமிங் வந்து என் தம்பி தான், இருந்தாலும் அவனுக்கும் படிக்கிற வேலை நிறைய இருக்கு. அவன் எத்தனை நாள் சொன்னா நம்ப மாட்டேங்க. 4th தான் அதுக்குள்ள அக்கௌண்ட் ஆரம்பிச்சு
அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டான். இந்த கன் இருக்கு, எத்தனை கண்ணா நம்மளால எடுக்க முடியாது. அவரை எப்படியாச்சும் அடிக்கணும். நான் இனிமேட்டு அவருக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன், அவன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவன் என் தம்பி, அவரும் கூப்பிடுற வித்தியாசமாக இருக்கு. அதனால ஓ கைஸ், என்ன பண்றது கைஸ், ஜஸ்ட் மிஸ்ல போச்சு. ஜெட் பேக் மட்டும் இருந்துருந்துச்சுன்னா நம்ம நேரத்துக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். ஹெல்த்தே இல்லை கைஸ், அவனுக்கு ஒரு அடி அடிச்சிருந்தா இதாக இருக்கும் கைஸ். சே சொல்ல முடியாது. கைஸ் இருக்கலே உங்களுக்கு நான் போட்ட எந்த வீடியோ இல்லை எந்த ஷார்ட் நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவுமே நல்லானா கூட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். சொல்லிகிட்டே இருக்கும்போது இன்னொரு மேட்ச்சும் முடிஞ்சிடுச்சு. நம்ம தான் இங்கே என்ன பண்ணுறோம், இன்னொரு மேட்ச்சு போடுறோம் கைஸ். ஏன்னா அவரை முட்டையில் வச்சு முடிச்சாச்சு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கேன், நீ ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்க, 2 பேர் சேர்ந்து இன்னொரு மேட்ச் ஃபைனல்ஸ் போடுவோம் அப்படி. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகுறோம். கவின் ப்ரோ ஒரு CS அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. கவின் ப்ரோ என் தம்பி தான். ஐயோ சுத்தா இருக்கேடா. ஆஹா, இந்த கன் கெடுத்துச்சு. இனிமேட்டு நம்ம அடிச்சு நொறுக்க வேண்டியதான். அதுதான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அடிக்க. ஃபைனல் நம்மளுக்கு மெட் வேணும் கைஸ். சுத்தமாக மெட் இல்லை நம்மள்கிட்ட. ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம மெட் எடுத்துடணும். ஆஹா, மெட் இல்லை கைஸ், என்ன பண்ணுறேன்னே தெரில. சரி வாங்க, கீழே என்னோட கிரெனேட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். கைஸ் நம்ம மேலேயே நம்ம தூக்கி போட்டுருவோம் கைஸ். அதனால நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் எப்போவுமே. ஏதோ அட்டெம்ப்டட் சூசைட்னு வருது கைஸ். என்ன கைஸ் தப்பாக இருக்கு கைஸ். கைஸ் ஜெயிச்சே ஆகுறோம். நம்மள்ட்ட ஜெட் பேக் இல்லை கைஸ், இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருக்கோம், பறந்துருக்கலாம் மேலே. இருந்தாலும் என்ஜாய் தான் இருக்கு இந்த கேமு. அவன் 1 கில்லு தான், நம்ம 2 கில்லு. இன்னைக்கு குரு ப்ரோ கேமிங்னா யாருன்னு காட்டுறோம் கைஸ். எனக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண கூட தேவையில்லை கைஸ். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், ஒரு லைக் பண்ணுங்க கைஸ், அது போதும் கைஸ். உங்களை நான் வறுப்படுத்தவே இல்லை கைஸ். கைஸ் முடிஞ்சாச்சு கைஸ். எப்படி அடிச்சாருன்னே தெரில கைஸ். எனக்கு கைஸ் கவின் ப்ரோ கேமிங்கும் செத்துட்டாரு. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் இதுதான். கைஸ் 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 நல்ல கண்ணு கைஸ். நானும் செத்துட்டேன் கைஸ், அவரும் செத்துட்டாரு கைஸ். இந்த கண்டென்ட் எதனா தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு பிடிக்கலண்ணா நான் மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக. நான் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன் தானே, எனக்கு இப்போ தான் தெரியும். இப்போலாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லை எனக்கு. ஸோ ரொம்ப இப்போ தான் கொஞ்ச நாள் நான் வீடியோ பிடிக்கிறேன். ஆஹா, இருந்தாலும் நம்ம தான் கைஸ் ஃபஸ்ட் ப்ளேஸு. அடித்து நொறுக்குறோம். இன்னொரு கிலோ அவரை நம்மளை அடித்து விட்டுறக்கூடாது. நம்ம இந்த ஸ்னைப்பர் தான் இருக்குல்ல நல்ல கன்று. ஆனால் நம்மளால் அதை எடுத்துட்டோம், ஆனால் நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணல. இந்த வாட்டி அடிக்கிறோம் முடிக்கிறோம்.
கைஸ் உங்களுக்கு என்னை பற்றி டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், அதை நான் கண்டிப்பாக திட்டிக்கிறேன். நீங்கள் நொறுக்கணும் கவின் ப்ரோவை. ஜெய் குரு ப்ரோ கேமிங்னா யாருன்னு காட்டுறோம். கைஸ் எனக்கு பிடிஜி மாதிரிலாம் ஆகணும்னு ஆசை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு 1K லைக்கு, அது போதும் கைஸ். எனக்கு பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ள அடிக்கலாம். எஸ் கைஸ், நம்ம சைலண்ட் கில்லர் மாதிரி அடிச்சிட்டோம் கைஸ். இதனால் நம்மளுக்கு மெட்டு தேவை கைஸ், அதனால் நம்ம கீழே போய் மெட்டு எடுத்து வந்துடுவோம். கீழே போய் மெட்டு இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா தோத்துட்டோம் கைஸ், கீழே விழுந்துட்டோம் கைஸ். ஆஹா இருந்தாலும் நம்ம தான் கைஸ் லயன் ஃபஸ்ட்டு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த கேம் விளையாட தெரியாதுன்ட்டு. உண்மை, ஆமாம் எனக்கு விளையாட தெரியாது இந்த கேமு. ஆனால் இப்போ நான் அதுக்கு நியூ தானே கற்றுக்குறேன். என்கிட்ட இப்போதைக்கு பிசி எதுவும் இல்லை, நான் வாங்கினா தான் வாங்கணும். மொபைல் கேம்ஸ் என்ன விளையாடணுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் கைஸ். ஆர்ஆர் கேம்ஸ்லேருந்து காமெடி கேம்ஸ் வரைக்கும் ஆண்ட்ராய்டில் இருக்கிற எல்லா கேமும் சொல்லுங்கள் கைஸ், நான் உங்களுக்காண்டி விளாட்றேன். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தான் கைஸ் எனக்கு முக்கியம். அது சொன்னீங்கன்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன் கைஸ். சொல்லிகிட்டு இருக்கிறதுனால மேட்ச்சு முடிஞ்சுட்டு கவின் ப்ரோ கமிட்டட் சூசைட்னு வந்துச்சு. ஃபைனலி லாஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம தான் வின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இதுக்கு நியூ தான், அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி பாய்.